பௌர்ணமி நாள் நல்லதா? பௌர்ணமி திதி சுபகாரியங்களுக்கு ஏற்றதா? பௌர்ணமியில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பலர் கேட்டிருந்தீர்கள். பௌர்ணமி என்பது முழு நிலவின் ஒளியில் பூமி நனையும் அற்புதமான ஒரு நாளாகும். பௌர்ணமி சந்திரன் ஒளியானது தன்னுடைய மின்காந்த சக்தியால் பூமியின் மேற்பரப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரனின் முக்கிய காரகமான தண்ணீரை மேலே இழுக்கிறது. பௌர்ணமி நாளின் இரவில் ஏற்படும் கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்புக்கு இதுவே காரணம். உடலில் உள்ள இரத்தம் மற்றும் காற்று போன்றவற்றிலும் பௌர்ணமி சந்திரன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 15வது திதியான பௌர்ணமி திதி சுபமானதாக கருதப்பட்டாலும் ஆலயங்கள் சென்று வழிபடுவதற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கு மட்டுமே ஏற்றது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. முந்தைய வீடியோவில் சொல்லப்பட்ட முன்னோர்கள் வழிபாடு என்பது அமாவாசை திதியிலும், ஆலய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பௌர்ணமி திதியிலும் செய்யப்பட வேண்டும். பௌர்ணமி தினத்தன்று தெய்வங்களை வழிபடுவதால் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் ஏற்படுவது என்பது நம்பிக்கை. அந்நாளில் சூரியனை வழிபட்டும் இரவில் சந்திர பகவானை தரிசித்தும் அருள் பெறலாம். ஜோதிடத்தில் வளர்பிறை சந்திரன் ஒரு உன்னதமான சுபக்கிரகமாக போற்றப்படுகிறது. மிக முக்கியமான யோகங்களில் ஒன்றான சந்திர அதியோகமானது வளர்பிறை சந்திரனை அடிப்படையாக வைத்து கூறப்பட்டது. அதாவது வளர்பிறை சந்திரனுக்கு 6, 7, 8 ஆகிய 3 இடங்களில் உள்ள சுப கிரகங்கள் சந்திரன் ஒளியால் வலிமையை பெற்று சுப பலன்களை வாரி வழங்குவதாக கூறப்பட்டுள்ளது. நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ பௌர்ணமி என்று பல மடங்கு வீரியம் பெறும். அந்த நாளில் அனைவரும் நல்ல எண்ணங்களை உருவாக்கி வாழ்வை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பௌர்ணமி நிலவின் ஒளியில் கிரிவலம் செல்வது மிகவும் நன்மை பயக்கும் என்று சொல்லி வைத்தார்கள். இறைவனின் நினைவில் பௌர்ணமி ஒளியில் கிரிவலம் சுற்றும் பொழுது நம்முடைய நல்ல எண்ணங்களை மேலும் வலுவாக்கி சுபகாரியங்கள் நடப்பதற்கு காரணமாக அமைகின்றது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு விசேஷத்தினை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமியையும் மக்கள் எவ்வாறு வழிபாடு செய்வது, வீட்டில் எவ்வாறு வழிபாடு செய்வது, ஆலயத்தில் எவ்வாறு வழிபாடு செய்வது, கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் பற்றி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழ்க. ஓம் நம சிவாய.